ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபி. இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட 15 பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். இதில் நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி நீங்கள் சட்னி செய்யும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெடாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 12 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகாய் போட்டுட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.